ஒரு ஹாஸ்டல்லலாம் இது நடக்கும். ஒரு பையனும் அடிச்சுக்கிறாங்க அப்டின்னா, அடுத்த 5 நிமிஷம் வா மச்சான், போ மச்சான், மாமான்னு பேசிட்டு போயிடுவாங்க. பட் பொண்ணு இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஆப்வியஸா தி கேர்ள் வில் டேக் எ ரிவெஞ்ச் ஆன் தட். கரெக்ட்டா? இங்கேயுமே அதே தான் நடந்திருக்கு. மாமியார் அம்மாவா இருந்து பார்த்துக்க வேண்டியவங்க இல்லையா? ஓகே. இந்த பொண்ணு அம்மாவா பார்க்க வேண்டியவங்க. ஓகே. அவங்க நல்லா பேசினவங்க அப்படிதான் பார்த்தாங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ இப்போ டாக்டர் கிட்ட உன்ன உள்ள கூட்டிட்டு போவோம். உள்ள கூட்டிட்டு போம்போது, நீ வந்து அங்க ஏதாவது பேசுன, அவ்வளோதான் உன்ன தொலைச்சுருவேன்" அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போயிட்டு, டாக்டர் கன்சர்ன் கேட்பாங்கல்ல, அந்த இடத்துல கேட்கும்போது வந்துட்டு, "என்னம்மா உனக்கு சம்மதமா?" அப்படின்னு கேட்கும்போது, அபார்ஷனுக்கு எல்லாம் கேட்கும்போது, லிட்டரலி அவங்க அந்த இடத்துல அலறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம. டாக்டர் ஏம்மா அலற? உன்ன யாராவது ஃபோர்ஸ் பண்றாங்களா? என்ன ஏதுன்னு கேட்கும்போது, உடனே அவங்க மாமியார் வந்துட்டு, "இல்ல, இல்ல. இப்போ இவங்க ரொம்ப சின்ன ஏஜா இருக்காங்க. 21 தானே ஆகுது. 21 ஆல்மோஸ்ட் 22 தானே ஆகப்போது. ஸோ இப்ப ஏன் இவ்ளோ சின்ன வயசு? மோரோவர் அங்க துபாய்ல வொர்க் பண்றாங்க. ஸோ கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்டின்னும்போது தான், பொண்ண ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல பேச விடல. ஜஸ்ட் தலைய மட்டும் ஆட்ட வச்சுட்டு, விச் மீன்ஸ் டாக்டர் ஷி டுக் இட் அஸ் அ கன்சர்ன்ட் அந்த இடத்துல.